டயல் 100 அப்படின்னு ஒரு மலையாள மூவி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பொண்ணுங்க கிராமத்துலேருந்து வந்து சிட்டிக்குள்ள வந்து தங்கி வேலை பார்ப்பாங்க. அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீட்ல வந்து குடியிருப்பாங்க. இங்க வந்து இன்னொரு பொண்ணு ஆனின்ற ஒரு பொண்ணு என்ன பண்றா, ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்குறா. இவங்க 4 பேரும் ஒரே ஷோரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆனின்ற பொண்ணு வந்து அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறா. அவ வந்து ஷோரூம்ல கொண்டு வந்து விட, கூட்டிட்டு போக இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இப்படி இருக்கையில இந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு ரம்யான்றவ என்ன பண்ணுவா, இந்த ஆனி எப்ப பாரு வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருப்பா. இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லுவாரு, "இந்த மேல இருக்க பொண்ணு வீட்ல குடியிருக்க பொண்ணுங்க கார் கேட்டாங்கன்னா, நம்மளோட கார நீ வந்து குடு" அப்படின்னு. "ஏங்க இப்படி குடுக்க சொல்றீங்கன்னு?" அவங்க ஒய்ஃப் கேட்கையில, "ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு ரூ. 500 வந்து டீசல் போட்டான்னா ரூ. 200 தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு தான் மீதி ரூ. 300 லாபம். அதனால எப்ப கார் கேட்டாலும் குடுத்துரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சில நேரம் இந்த பொண்ணோட பைக் ஒர்க் ஆகாம இருக்கும். அந்த நேரம் காரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்துல பார்த்தா, ஒரு நாள் வந்து ஷோரூம்ல ஆனிக்கும் இந்த 3 பொண்ணுல ரம்யான்ற ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துரும். சண்டை வந்து அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ரம்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் மத்த 2 பொண்ணு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆனிய சமாதானப்படுத்துறதுக்கு, "இன்னைக்கு நீ வா, எங்க வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு, "வா வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகறதுக்காக கூப்பிடுவாங்க. "சரி நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிரும். அந்த நேரம் அந்த பொண்ணு ஆனியோட பாய் ஃப்ரெண்ட் ஜோசப்ப பார்த்துட்டு அப்படியே வரும். வர நேரம் சொல்லி, "என்ன ராஜேஷ்ன்னு ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா" அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, சரின்னு இங்க வந்துரும். இந்த 3 பொண்ணுங்களோட வீட்டுக்கு வந்துரும். இங்க வந்து பார்த்தா, இவங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா மறுபடியும் இந்த ரம்யாவுக்கும் ஆனிக்கும் சண்டை வந்துரும். இப்படி சண்டை வந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த ரெ அடிதடி வர லெவலுக்கு இந்த போயிரும். அப்புறம் அப்படியே இந்த சீன் கட் ஆயிரும். மறுநாள் காலையில வந்து இந்த 3 பொண்ணுகள் ரம்யா முழிச்சு பார்த்தா, இந்த ஆனி பொண்ணு வந்து இறந்து கிடப்பா. "என்ன ஆனி செத்து கிடக்குறா" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணா, மத்த 2 பொண்ணுங்களும், "நீ தான் பண்ணியா ரம்யா?" அப்படின்னு கேட்கல. அவ சத்தியமா நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆனி காணோன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அப்ப ஆனி வந்து விசாரிச்சு பார்க்கையில, அவங்க வந்து இந்த பொண்ணுங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, இந்த பொண்ணுங்களுக்கு அதில சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணுங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணையில, "எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பார்த்து இவர் போலீஸ் ஆஃபீசர் வீட்ல வந்து நகை காணாம போயிருக்கும். அந்த நகைய கொள்ளையடிச்சவன கண்டுபிடிச்சு கேட்டா, அவனும் நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிருவான். கடைசிக்கு அவர் லவ்வர் பண்ணியிருப்பாங்களான்னு யோசிப்பாங்க. அவனும் இல்ல. அப்புறம் இந்த இவன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ல ஒருத்தன், அவன கண்டுபிடிச்சு கேட்டா, அவன் இல்ல, என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணி சொன்னாரு. அது மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிருவான். அந்த மர்ம நபர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவன் வந்து சொல்லிருவான். ஆமாங்க, நான் ஒருத்தர்ட்ட பணம் கேட்டிருந்தேன். அவர் தான் இந்த வேலைய செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிருவான். கடைசிக்கு அவன் யாருன்னு ஆனியோட ஃபாதரா இருப்பான். ஃபாதர்னா ஏன்னா அவரோட உண்மையான அப்பா இல்ல, வளர்ப்பு தந்தை. அவங்க தங்கச்சிகிட்ட தப்பா நடக்குறத இந்த ஆனி பார்த்துருவா. பார்த்ததுனால என்ன பண்ணுவான், சரி ஆனி உயிரோட இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வெளியில சொல்லி